நம்மளுடைய ரிட்டைர்மெண்ட் கார்பஸ் நீங்கள் கால்குலேட் பண்ணும்போது சில முக்கியமான ஒரு 3 விஷயத்தை நிறைய பேர் மறந்துடுறாங்க. ஸோ இந்த வீடியோ சேனலில் இது எதுன்னு பார்த்துட்டீங்கன்னா நீங்கள் அதை கண்டிப்பாக மறக்காமல் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு இது என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா ஆக்டிவ் இன்கம் ஒரு பாசிவ் இன்கம். ஆக்டிவ் இன்கம்னா இன்றைக்கி உங்களுக்கு வந்து ஒரு சேலரி ஏர்ன் பண்ணிகிட்ருக்கீங்க, அதே போல் உங்களுக்கு ஒரு பிஸ்னஸ்லேருந்து உங்களோட இன்கம் ஜென்ரேட் ஆகிருக்கும். பாசிவ் ஃபண்ட் அப்படின்னா உங்களுடைய ராயல்ட்டியாலேயோ இல்லாட்டி எனி மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் மூலமா ஏதாவது இன்ட்ரெஸ்ட் வந்துட்டுருக்கலாம், டிவிடெண்ட் வந்துட்டுருக்கலாம், ஒரு எஃப்டிஸ்லேருந்து இன்ட்ரெஸ்ட் வந்துட்டுருக்கலாம், இல்லை யூடியூப் சேனல்லேருந்து ஏதாவது உங்களுக்கு ரெம்யூனரேஷன் வந்துட்டுருக்கலாம், இல்லை உங்களோட டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கில் ஏதாவது திஸ் அண்ட் ஆல் பாசிவ் இன்கம். ஸோ உங்களுடைய ஆக்டிவ் இன்கம் என்ன, ஃப்யூச்சரில் பாசிவ் இன்கம் என்னன்றதை நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். செகண்ட் வந்து நீங்கள் ஒரு பேச்சுலராக இருக்கீங்க அப்படின்னா இன்றைக்கி என்ன எக்ஸ்பென்சஸ், ஃப்யூச்சரில் என்ன மாதிரியான எக்ஸ்பென்சஸை வந்து நம்ம ஹேண்டில் பண்ணணும் அப்படின்ற கால்குலேஷன் இருக்கணும். தேர்ட் வந்து உங்களுக்கு மேரேஜ் ஆக போகுது அப்படின்னா சப்போஸ் ஒர்க் பண்ணல அப்படின்னா உங்களுடைய ஃபினான்ஷியல் கால்குலேஷன் அதில் கன்சிடர் பண்ணணும். செகண்ட் திங், நமக்கு 1 child வேணுமா இல்லை 2 child வேணுமா அப்படின்ற நியூமெரிக்கல் கால்குலேஷன்ஸ் இந்த எக்ஸசைஸ் கண்டிப்பாக நம்ம பிளான் பண்ணியிருக்கணும். இதெல்லாம் நீங்கள் ஒரு ரிட்டைர்மெண்ட்டுக்கு முன்னாடி அட்வான்ஸாக நீங்கள் பிளான் பண்ணியிருக்கணும். அதே போல் உங்களுடைய ஃப்யூச்சர் ஏஜ் ஆகும்போது ஹெல்த் எக்ஸ்பென்சஸ், தட் இஸ் நமக்கோ ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கோ இல்லை பேரண்ட்ஸ்க்கோ வரக்கூடிய ஹெல்த் எக்ஸ்பென்சஸ், இது எல்லாமே நம்ம டியூரிங் த ரிட்டைர்மெண்ட் டைமில் வந்து கால்குலேஷன் பண்ணணும். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட்.